அப்போது இந்த சமயத்தில் அப்பப்போ யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஒரு பெரிய பங்குச்சந்தை நிபுணர் அமெரிக்காவில் இருக்கவர் சொன்னது வந்து தங்கம் 38% இறங்குன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக கணக்கு போட்டு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, எதுவும் ஷார்ட் டேர்ம் காரணம் இல்ல. எல்லாமே லாங் டேர்ம் காரணம். அவர் என்ன சொன்னாரு, தங்கம் சப்ளை அதிகமாகுது. தங்கத்துக்கு வந்து டிமாண்டு குறையும். இந்த மாரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்பயுமே தெரிஞ்ச காரணங்கள் தான். சடனா ஏதாவது ஒரு பெரிய ட்ராப் வரணும்னு சொன்னா, உலகம் சடனா சுபிட்சமாயிடணும். உலகத்தில இப்போ வந்து உடனே இவரு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஃபெடரல் ரிசர்வ் இப்போ 5.5% இருக்கிறத 10% ஆக்கிடணும். 10% பேங்க்லேயே கிடைக்குதுன்னா, எதுக்குடா தங்கத்தில போய் பணத்த போடுவானே? உறுதியா 10% கிடைக்கும். சர்டனிட்டி எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன? வட்டி விகிதங்கள் குறையத்தான் கூடும். இப்ப நம்ம பார்த்தோம் 2 முறை ரிசர்வ் வங்கி குறைச்சுட்டாங்க. ஃபெட்டு வந்து குறைக்கத்தான் போறாங்க. ஏன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமா போகுது. ட்ரம்ப் பண்ண கலாட்டாவால மினிமம் 10% எல்லாம் விலைக்கு மேல அவர் வந்து இது போடுறாரு, வரி போடுறாரு. விலைவாசி உயர்ந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா, ஃபெட்டு வந்து வட்டி விகிதத்த அவங்க கொஞ்சம் குறைப்பாங்க. அல்லது கூட்டுவாங்க. இவங்க எத வச்சு பண்ணுவாங்க? விலைவாசிய குறைக்கணும்னா வட்டி விகிதத்த கூட்டுவாங்க. இப்போ ஓரளவுக்கு வட்டி விகிதத்தை கூட்டுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால ஒரு தங்கம் அப்படி ஒரு ஆர்வமாக இருந்தது. இப்போ திருப்பி அவர் வந்து 34% இல்லை 54% இல்லை 10% இருந்தான்னு குறைக்கிறாரு. அதனால இப்போதைக்கு ஃபெட் என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்போது நிச்சயமாக பேட் நியூஸ்னால் தங்கம் ஏறும். பேட் நியூஸாக குட் நியூஸான்னு தெரியலனாலும் குழப்பம்னு சொல்லிட்டு தங்கம் ஏறும். தங்கம் ஏறும். ஆனால் நல்ல நியூஸுக்கு மட்டும்தான் தங்கம் இறங்கும். இப்போ நல்ல நியூஸ் இருக்கிற மாதிரி இன்னும் ஒன்றும் தெரியல. பேட் நியூஸ் குறைஞ்சிருக்கே தவிர இன்னும் குட் நியூஸ் வரல. இவர் 90 நாளைக்கு தான் பாஸ் பண்ணியிருக்காரு இந்த இதை. ஏப்ரல் 9ஆம் தேதி திரும்ப ஏப்ரல்லேருந்து ஜூலை 9 வரைக்கும் தான். இவர் திருப்பி என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. அதனால இது ஒரு தற்காலிக ரிலீஃப் தான் பங்குச்சந்தைக்கும் மற்றதுக்கும். அதனால இப்போதைக்கு தங்கம் இறங்கும் அப்படிங்கிறத நம்ப முடியவில்லைங்கிறது தான் என் போன்றவர் கூட நான் யாரை சேர்த்துக்கணும், நான் யாரையும் சேர்க்க வேணாம். என்னுடைய கணிப்பு வந்து தங்கம் வந்து தற்காலிகமாக இறங்கினா கூட மீண்டும் உயர்வதற்கு தான் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும், இந்த ட்ரேட் வார் இருக்கிற வரைக்கும் நிலைமை இருக்கும். யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.